தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இந்திய திரை உலகில் எத்தனையோ பின்னணி பாடகிகள் தங்களது வசீகர குரலால் தனித்திறமையினால் முத்திரை பதித்திருந்தாலும் அவர்களில் தனக்கென்று ஓர் தனியிடத்தை பிடித்து 20க்கும் மேற்பட்ட பன்மொழிகள் 5ற்கும் மேற்பட்ட பல நாடுகளின் மொழிகளில் பின்னணி பாடி இந்தியாவின் நைட்டிங்கேல் என போற்றப்பட்டவர். தென்னிந்தியாவின் இசைக்குயில் மகாராணி என கொண்டாடப்பட்டவர் மட்டுமின்றி எழுத்தாளராக, ஓவியராக, பாடலாசிரியராக மற்றும் இசை அமைப்பாளராக என எண்ணற்ற பன்முகங்களை தன்னுள் கொண்டவர். இவ்வாறு 6 தலைமுறைகளை 60 வருடங்களாக கடந்து அனைவரின் மனதில் நீங்கா இடம் பிடித்து அம்மா என பாச உணர்வால் அழைக்கப்பட்டவரும், தற்போது இந்திய இசை உலகையும் அவரை நேசித்த பாசமிகு உலக ரசிகர்களையும் மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போனவர்தான் கலை உலகின் கான குயில், ஞான கான சரஸ்வதி அம்மா எஸ் ஜானகி ஆவார். மழலை குரல் முதல் முதுமை குரல் வரை சுமார் 48,000ற்கும் மேற்பட்ட பாடல்களை தனது குயிலினும் இனிய குரலால் பாடி அசத்தியவர் மட்டுமின்றி பாடும் பாடலுக்கு உயிர் தந்து உணர்வுகளை பிழிந்து ஏற்ற இறக்கங்களோடு பின்னணி பாடி குயின் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் மாடுலேஷன் என வர்ணிக்கப்பட்டவர். இசையமைப்பாளர்கள் விரும்பியபடி பாடல்களை அவ்வாறே பாடி வந்த பல பின்னணி பாடகியர்கள் மத்தியில் காட்சி சூழ்நிலைக்கு ஏற்பவும் திரையில் தோன்றும் கதையின் நாயகியர்களுக்கு ஏற்றவாறும் காதல், ஏக்கம், விரகதாபம், சோகம், அழுகை மற்றும் தாய்மை போன்ற மன உணர்வுகளை தனது குரலால் வெளிப்படுத்தி பாடல்களுக்கு உயிர் தந்து நடிக்க வைத்த பெருமைக்குரியவர். ஹம்மிங் எனும் பாடல் வரிகளற்ற சங்கீதத்திற்கு பெருமை சேர்த்தவர். காதல் பாடலா, சோக பாடலா, ஏக்க பாடலா, துள்ளிசை பாடலா, தாய்மை பாடலா என எந்த ஒரு பாடலாகட்டும் மொத்தத்தில் கூப்பிடு எஸ் ஜானகியை என தன்னை நம்பிய இசை அமைப்பாளர்களின் பாடல்களுக்கு பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்க வைத்தவர். காதில் கம்மலோ, கழுத்தில் ஆபரணங்களோ, படோ படமோ, அலட்டலோ, பந்தாவோ என எவ்வித வசீகர தோற்ற காரணிகள் இன்றி மிக எளிமையான தோற்றத்தாலும் கிஞ்சித்தும் துளிகூட உடல் அசைவுகளின்றி தனது உதட்டசைவினாலேயே ரசிகர்களை ஆட்டம் போட வைத்த மகா வியப்புக்குரியவர். பழகுவதில் இனிமை, பண்பிலே உயர்மை, மற்றையோரை மதிப்பதில் பெரும் மாண்பை என போற்றுதலுக்குரிய குணங்களை கொண்டவர் மட்டுமில்லாமல் தன்னை தேடி வந்த ரசிகர்களுக்கு ஒரு பாசமிகு தாயாக அன்பை பரிமாறி வந்தவரும் ஆவார். எண்ணற்ற உயரிய சாதனை விருதுகளை வென்றவர். தன்னுடைய இசை பயணத்திற்கு கால தாமதமாக வழங்கப்பட்ட விருது என மத்திய அரசு வழங்கிய பத்மபூஷன் என்ற மாபெரும் விருதையை நிராகரித்தவர். உள்ளதை உள்ளபடியே மனதில் பட்டதை துளியும் மறைக்காமல் பேசும் நெஞ்சுரம் படைத்தவர். எஸ்.பி. பாலசுப்பிரமணியம் எனும் மாபெரும் இசைக்கலைஞர் கலை உலகில் கால் பதிக்க பெரும் காரணிகளில் ஒன்றானவர். இசை உலகில் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே கொண்டவரான இசை பேரரசி அம்மா எஸ் ஜானகி அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை என்பது மட்டும் கடும் சோதனைகளையும் வேதனைகளையும் தருவதாக அமைந்து போனதுதான் வேதனையின் உச்சமாகும். தனது இனிய குரலால் எண்ணற்ற பாடல்களின் மூலம் ரசிகர்களின் மனவலிகளுக்கு அருமருந்தானவர். தான் உயிரினும் மேலாக நேசித்த காதல் கணவரின் மறைவு, தனது ஒரே மகன் திரை உலகில் கால் பதித்தும் ஜொலிக்க முடியாமல் போனது, தன்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மருமகள் மகனுடைய விவாகரத்து காரணமாக பிரிந்தது, திருமணமாகி வெளிநாட்டில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வந்த மூத்த செல்ல பேத்தியின் திடீர் மறைவு, அதனால் சந்தித்த மன துயர்கள், இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக தனது இறுதி காலம் வரை தனக்கு பெரும் அரணாக இருப்பார் என எண்ணிய அன்பு மகனின் நிலை குலைய வைத்த மரணம், இதனால் ஏற்பட்ட கடும் மனவலிகள் என பயணித்து வந்தவர் தற்போது எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அம்மா எஸ் ஜானகி அவர்களின் நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். ஆந்திராவின் குண்டூர் பகுதியில் உள்ள பல்லப்பட்லா பகுதியைச் சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவரும் இசை வித்வானுமான கண்டிப்பு மிகுந்த சிஸ்லா ராமமூர்த்திக்கும் அன்பின் உருவமான சத்தியவதி தம்பதிக்கு பிறந்த கடைக்குட்டி செல்ல மகள்தான் 1938 ஏப்ரல் மாதம் 23 பிறந்த சிஸ்லா ஜானகி எனும் எஸ் ஜானகி ஆவார்.
இவருடன் ராதா உள்ளிட்ட 2 சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தையை சங்கீத குருவாக இருந்து இசைக்கலையை பயிற்றுவித்து வந்த நிலையில் அதனையும் தாண்டி இயற்கையாகவே சங்கீத ஞானம் பெற்ற குழந்தையாக வளர ஆரம்பித்தார் ஜானகி அவர்கள். மிகவும் சுறுசுறுப்பும் துடிதுடிப்பும் மிக்கவரான ஜானகி அவர்கள் தங்களூரில் முகாமிட்ட தாராபி கிராண்ட் சர்க்கஸ் நிறுவனம் நடத்திய சர்க்கஸ் நிகழ்ச்சிகளால் ஈர்க்கப்பட்டவராக ஒரு கட்டத்தில் தானும் கயிற்றில் நடப்பது, பல்டி அடிப்பது என வீர சாகசங்களை செய்து காண்பிக்கிறேன் என கருணை உருவான தாயாரை ருத்ரதாண்டவம் ஆட செய்துவிட்டார் சுட்டி பெண்ணான ஜானகி அவர்கள். இவ்வேளையில் தந்தையின் மருத்துவ பணிச்சூழல் காரணமாக குடும்பம் ராஜமுந்திரிக்கு இடம்பெயர்ந்த நிலையில் அவ்வூரின் மிகவும் புகழ்பெற்ற நாதஸ்வர கலைஞர் பைடி சாமியிடம் தனது 3 மகள்களை சங்கீதம் கற்க பணித்தார் தந்தை ராமமூர்த்தி அவர்கள். இந்நிலையில் லதா மங்கேஷ்கர், முகமது ரஃபி அவர்கள் பாடிய பாடல்களை துளியும் சங்கீதம் நழுவாது பிசிறின்றி பாடிய சிறுமி ஜானகியின் குரல் இசையால் பிரமித்து போன பைடி சுவாமி அவர்கள் இதை பற்றி தன்னிடம் இசை பயின்றவரான மாணவர் ஸ்ரீனிவாச ராவிடம் கூற, பின்னர் என்ன, பெற்றோரின் ஒப்புதலுடன் ஸ்ரீனிவாச ராவ் நடத்தி வந்த இசை மற்றும் நாட்டிய குழுவில் பின்னணி பாடும் பாடகியாக முதலில் தடம் பதித்தார் சிறுமி எஸ் ஜானகி அவர்கள். இதையடுத்து திருமணமாகி ஹைதராபாத்தில் வசித்து வந்த தனது மூத்த சகோதரியின் இல்லத்திற்கு சென்று சிறிது காலம் தங்கிய சிறுமி ஜானகியானவர் அப்போது ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய பாடல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் அவ்வேளைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்திடமிருந்து பரிசினையும் வென்றவராவார். இதன் பின்னர் மீண்டும் தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக நெல்லூர் வந்தடைந்த ஜானகி அவர்கள் அவ்வூரின் புகழ்பெற்ற பகுரூபி எனப்படும் மோனோ ஆக்டிங் கலையால் புகழடைந்த சந்திரசேகரம் என்பவர் கண்களில் பட, பின்னர் என்ன, மீண்டும் கலைத்துறை பிரவேசம் ஆரம்பிக்கத்தான் ஆயிற்று. இதன் பேரில் அவருடைய நிகழ்ச்சிகளின் இடையே தொய்வு ஏற்படாத வண்ணம் தனது குயிலிசை குரலால் பாடி ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்தவரை மனதால் மயக்கியவர்தான் சந்திரசேகரம் அவர்களின் பாசமகன் ராம் பிரசாத் ஆவார். ஆம், நிகழ்ச்சி சம்பந்தமாக சந்திரசேகரம் அவர்களின் வீட்டிற்கு ஜானகி அவர்கள் அடிக்கடி சென்று வந்த போதுதான் தனது கண்களில் பட்ட ராம் பிரசாத்தின் குண நலன்களால் ஈர்க்கப்பட்டவராக காதல் எனும் ஈர்ப்பிசை உண்டாகத்தான் ஆரம்பித்தது. இருப்பினும் தனது ஒருதலை காதலை வெளிப்படுத்தாது காலம் கனியும் என காத்திருந்த ஜானகி அவர்கள் காலனின் விளையாட்டை கடித்திருக்க வாய்ப்பில்லைதான். மகன் ராம் பிரசாத்துக்கு மணமகள் தேடும் முயற்சியில் தந்தை சந்திரசேகரம் மும்முரமாக ஈடுபட்ட வேளையில் தனது குடும்பத்தினரில் ஒருவராகி போன ஜானகியையும் அழைத்துக் கொண்டு மணமகள் தேடும் படலத்தை ஆரம்பிக்க வேறு வழியின்றி மெல்லவும் முடியாது சொல்லவும் முடியாது என்பார்களே, அதனை போன்று மனதை கல்லாக்கிக் கொண்டு தனது காதலருக்காக மணமகளை தேடும் இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்டு துயர்படத்தான் ஆரம்பித்தார். இவ்வேளையில் மகனுக்கேற்ற மணமகள் சரியாக அமையாத நிலையில் சோர்ந்து போன சந்திரசேகரம் அவர்களிடம், நம்மிடம்தான் மருமகளுக்கு ஏற்ற அத்துணை தகுதியுடைய பெண்ணான ஜானகி இருக்கும்போது வெளியில் தேடுவது நியாயமா என அவருடைய மனைவி கேட்க, அட ஆமால்ல, இதை நான் சுத்தமா மறந்தே போயிட்டேனே என சந்திரசேகரம் அவர்கள் எண்ண ஆரம்பித்த வேளையில்தான் ஜானகி அவர்களின் பாடும் திறனால் படிப்படியாக ஈர்க்கப்பட்டு அவரின் மீது காதல் எனும் உணர்வு ராம் பிரசாத் அவர்களுக்கு மேலிட்ட வேளையில்தான் கலை வானில் ஜொலிக்க வேண்டிய ஜானகியை இப்படி ஒரு சிறிய வட்டத்திற்குள் வைத்திருக்கிறீர்களே என தந்தை சந்திரசேகரத்தை மகன் ராம் பிரசாத் கடிந்து கொள்ள, ஜானகி மீது மகனுக்கு இருக்கும் காதலை புரிந்து கொண்டவரான சந்திரசேகரம் அவர்களும் ஜானகியின் திறமையை குறிப்பிட்டு ஜெமினி ஸ்டுடியோ மற்றும் ஏவிஎம் நிறுவனத்திற்கு கடிதம் எழுத உடனே சென்னைக்கு அழைத்து வாருங்கள் என மறு கடிதம் வந்தது என்னவோ ஏவிஎம் நிறுவனத்திடமிருந்துதான். உடனே தனது எதிர்கால மருமகளான சிஸ்லா ஜானகியை உடன் அழைத்துக் கொண்டு சென்னை வந்த சந்திரசேகரம் அவர்கள் ஏவிஎம் நிறுவன ஸ்டுடியோ வந்ததுடன் கடிதத்தில் குறிப்பிட்ட ஆர் சுதர்சனம் அவர்களை சந்தித்தார். இதன் பேரில் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் பாடச் சொல்ல லதா மங்கேஷ்கர் பாடிய பாடலை ஜானகி அவர்களும் பாடி காண்பிக்க, பின்னர் என்ன, பலத்த கரவொலிகளுடன் மாத சம்பளம் என்ற ஒப்பந்த அடிப்படையில் ஏவிஎம் நிறுவனத்தில் இணைந்தார். இவ்வேளையில்தான் சலபதி ராவ் இசையில் விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்திற்காக ஜானகி அவர்கள் மனமகிழ்வுடன் பாட, அம்மனமகிழ்வை குலைக்கும் வகையில் திரைப்படத்தின் தலைப்பை உண்மைப்படுத்தும் வகையில் அத்திரைப்படமும் வெளியாகவில்லை, ஜானகி அவர்கள் பாடிய பாடலும் ஒலிக்கவில்லை. இதனால் சென்டிமெண்டாக மனதளவில் பாதிக்கப்பட்ட ஜானகிக்கு மீண்டும் ஒரு உத்வேகத்தை அளிக்கும் வகையில் அமைந்ததுதான் மகதல நாட்டு மேரி எனும் திரைப்படமாகும். இதன் அடிப்படையில் ஆர் பார்த்தசாரதி,
MP சிவம் பாடலிசை கூட்டணியில் வெளியான கண்ணுக்கு நீரை மின்னிடும் தாரை என்ற பாடலுக்கு PB ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடி தமிழ் திரை உலகில் தனது முதல் இசை பயணத்தை ஆரம்பித்தார் எஸ் ஜானகி அவர்கள். இவ்வாறு ஜானகி அவர்களின் முதல் கலை இசை பயணத்தை ஆரம்பித்து வைத்தது தமிழ் திரை உலகம்தான் என்பதில் அத்திரை உலக ரசிகர்கள் பெருமை கொள்ளலாம். மேற்கண்ட பாடல் ஹிட்டடிக்க இதனைத் தொடர்ந்து மலரோடு விளையாடும் தென்றலேவா, தென்னங்கீற்று ஊஞ்சலிலே என PB ஸ்ரீனிவாசுடன் இணைந்து எண்ணற்ற பாடல்களை பாடும் வாய்ப்பு ஜானகி அவர்களை தேடி வரத்தான் ஆரம்பித்தது. இச்சூழலில்தான் இசை சித்தர் CS ஜெயராமுடன் தெய்வ பிறவி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்பாலை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் என்ற பாடலுக்காக எஸ் ஜானகி அவர்கள் ஹம்மிங் குரல் கொடுத்து சிறப்பித்ததை ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். இதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளரும் பாடகருமான AM ராஜாவுடன் இணைந்து தேன் நிலவு திரைப்படத்திற்காக அம்மா எஸ் ஜானகி பாடிய அத்துணை பாடல்களும் மெகாஹிட் ரகங்களாகும். MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி சங்கீத ராஜாங்கத்திலும் இணைந்து பாடி வந்த எஸ் ஜானகியானவர் 1962 SM சுப்பையா நாயுடு இசையில் கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சிங்கார வேலனை தேவா என்ற பாடலை பாட பல பின்னணி பாடகியரும் முன்வராத நிலையில் P. லீலா அவர்களின் ஆலோசனையின் பேரில் அப்பாடலை அனாயசமாக பாடி அனைவரையும் வியக்கவும் வைத்தார். இதனையடுத்து தமிழ் திரையுலக இசைவானின் ஜொலிக்கும் நட்சத்திரமாக மாறிப்போன அம்மா எஸ் ஜானகி அவர்கள் பாடாத இசையமைப்பாளர்களே இல்லை என கூறலாம். பூஜைக்கு வந்த மலரே வா, இந்த மன்றத்தில் ஓடி வரும் எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதிலென்ன சொல்லடி ராதா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என தேன் சுவை சொட்டும் ஜானகி அம்மா குரலில் ஒலித்த பாடல்களை அடுக்கினால் இந்த பதிவு பத்தாதுதான். ஆகவே பாடல்களை குறைத்துக் கொண்டு அவரது வாழ்க்கை பயணத்தை மட்டும் காண்போம். SP பாலசுப்பிரமணியத்தின் இசை வாழ்வின் ஆதாரமானவர்களில் ஒருவராக விளங்கிய ஜானகி அவர்களுடன் GK வெங்கடேஷ் இசையில் தேன் சிந்துதே வானம் என்ற பாடலை SPB பாடி சிறப்பு சேர்த்ததை ரசிகர்கள் நன்கு அறிவர். மேற்கண்ட GK வெங்கடேஷிடம் பணியாற்றிய இளையராஜா அவர்கள் முதலில் இசையமைப்பாளராக 1976 வெளியான அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான வேளையில் அத்திரைப்படத்தின் பெரும்பாலான பாடல்களை பாடி பாடல்களின் வெற்றியின் மூலம் சென்டிமெண்ட் பாடகியாக பட்டி தொட்டு எங்கும் புகழ்வானின் நாயகியாக மாறிப்போன எஸ் ஜானகி அவர்கள் இதன் பின்னர் இளையராஜாவின் அத்துணை திரைப்படங்களிலும் பின்னணி பாடும் வாய்ப்பினை நன்கு பெற்றார். எவ்வாறு MS விஸ்வநாதன், TM சௌந்தரராஜன், P. சுசீலா என இசை கூட்டணியினர் வலம் வந்து புகழின் உச்சத்தை தொட்டார்களோ அவர்களைப் போலவே இளையராஜா, SP பாலசுப்பிரமணியம், எஸ் ஜானகி எனும் இசை கூட்டணியினர் உருவாகத்தான் ஆரம்பித்தனர். மேலும் இளையராஜா கூட்டணியில் அம்மா எஸ் ஜானகி அவர்கள் பாட ஆரம்பித்த பின்னர்தான் தனது குரல் மூலம் நவரச உணர்வுகளை நன்கு வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்ததை மறுக்க முடியாதுதான். வசந்த கால கோலங்கள், நாதம் என் ஜீவனை, காற்றில் எந்தன் கீதம், பாடு நிலாவே தேன் கவிதை, ஊரு சனம் தூங்கிருச்சு, அடி ஆத்தாடி இள மனசொன்னு, சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி உள்ளிட்ட எவர்கிரீன் பாடல்களை மனம் மறக்குமா? காதல் பாடல்கள் ஒரு பக்கம் எனில் சில்க் ஸ்மிதா, அனுராதா மற்றும் ஜெயமாலினி உள்ளிட்ட கவர்ச்சி நாட்டிய நாயகியர்களுக்கும் இவர் பாடிய பாடல்களை அக்கால இளைஞர்கள் மறந்திருக்க முடியாதுதான். மச்சான பாத்தீங்களா, வெட்டி வேறு வாசம், பஞ்சு மிட்டாய் சேல கட்டி, கொட்டப்பாக்கு, கொழுந்து வெத்தல உள்ளிட்ட கிராமிய மனம் கமழும் பாடல்களாகட்டும், லாலாக்கு டோல் டப்பீமா, சின்ன ராசாவே சிட்டெரும்பு என்ன கடிக்குது, செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி போன்ற துள்ளிசை பாடல்களாகட்டும், டாடி டாடி, ஊமை டாடி, டூத் பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு, ஐ எம் எ லிட்டில் ஸ்டார் என குழந்தைகளின் மழலை பாடல்களாகட்டும், மம்மி பேரு மாறி, என் ஊரு வேளச்சேரி என்ற விடலை பருவ சிறுவன் பாடலாகட்டும், ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடலின் இறுதியில் கிழவி பாடுவது போன்றவை என பன்முக பாடல்களாகட்டும், அவற்றிலெல்லாம் முத்திரை பதித்து ஸ்கோர் செய்துவிடும் இமயம் அம்மா எஸ் ஜானகிக்கு நிகர் ஜானகி என்றால் மிகையாகாது. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தில் SP பாலசுப்பிரமணியத்துடன் இணைந்து பாடிய கரவமாடு 3 காளமாடு 1 என்ற பாடலில் ரேவதி, ஊர்வசி, ரோஹிணிக்காக குரலை மாற்றி பாடி ஜாலம் செய்திருப்பார். இவை ஒருபுறம் எனில் அழகிய கண்ணி உறவுகள் நீயே, சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே, மாதா உன் கோயிலில் மணிதீபம் ஏற்றினேன்,
பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, தாலாட்டு மாறி போனதும், சின்ன தாயவள் தந்த ராசாவே உள்ளிட்ட பாடல்களுக்கு தனது தாய்மை மிகு குரலில் பாடி சிறப்பு சேர்த்த பெருமை அன்னை எஸ் ஜானகி அவர்களுக்கு உண்டு. எந்த பாட்டைதான் எவ்வுணர்வைத்தான் விட்டு வைத்தார் என பின்னணி பாடல்களின் மகாராணியாக வலம் வந்தவர். கவிதைகள் புனைவதிலும் ஆற்றல் படைத்தவர் எனலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக ருசி கண்ட பூனை என்ற திரைப்படத்திற்காக கண்ணன் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் கண்ணா நீ எங்கே, வாவா நீ இங்கே என்ற பாடலை எழுதியதுடன் அதை மழலை குரலில் பாடியும் சிறப்பு செய்தார். சிங்கார வேலனை தேவா என்ற கடின பாடலை அனாயசமாக பாடியவர் கன்னடத்தில் வெளியான ஹேமாவதி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை மட்டும் சற்று சிரமத்துடன் பாடினார் என பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு சிறப்பம்சமாக தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியான மௌன போராட்டம் என்ற திரைப்படத்திற்கு இசையமைத்த ஜானகி அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த பேபி சுஜிதாவிற்கு பின்னணி குரலும் தந்துள்ளார். கிருஷ்ணர் மற்றும் ஷீரடி சாய்பாபா பக்தரானவர் நந்தகுமாரா நவநீத ஜோரா, கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் உள்ளிட்ட புகழ்பெற்ற ஆன்மீக பாடல்கள் மட்டுமின்றி பாபாவின் புகழ் பாடும் பாடல்களையும் பாடியவராவார். தேனிசை தென்றல் தேவா, இசை புயல் AR ரஹ்மான், ஸ்ரீகாந்த் தேவா, அனிருத் உள்ளிட்ட அடுத்த தலைமுறை இசையமைப்பாளர்கள் இசையில் பாடி வந்த அம்மா எஸ் ஜானகி அவர்கள் வயது முதுமை காரணமாக 2018 ராஜேஷ் ராமலிங்கம் இசையில் வெளியான பன்னாடி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் உசுறு காத்துல என்ற பாடலை பாடியதுடன் அத்திரைப்படத்துடன் இசை உலக வாழ்விலிருந்து விடை பெற்றார். 29 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர் விருது என எண்ணற்ற விருதுகளை வென்றவர் 2013 வழங்கப்பட்ட பத்மபூஷன் எனும் உயரிய விருதை தனது இசை பயணத்திற்கு வழங்கப்பட்ட தாமதமான விருது என கூறி அவ்விருதை நிராகரித்தார். TMS, KJ யேசுதாஸ், SP பாலசுப்ரமணியம், P ஜெயச்சந்திரன், மலேசியா வாசுதேவன் என நீண்டு மனு, நடிகர் தனுஷ் உள்ளிட்ட பலருடன் பாடல் பாடிய பெருமைக்குரியவரும் ஆவார். இது மட்டுமின்றி அம்மா P சுசீலா, வாணி ஜெயராம் உள்ளிட்டோருடனும் இணைந்து சில பாடல்களை பாடியவர். இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற திரைப்படத்தில் சந்திரபோஸ் இசையில் வெளியான வந்தாளி தெற்கு சீமையிலே என்ற ஒரே பாடலுக்காக P சுசீலா, வாணி ஜெயராமுடன் இணைந்து மூவரும் பாடியது கூடுதல் சிறப்பாகும். சத்யராஜ், பானுப்பிரியா நடிப்பில் வெளியான புது மனிதன் என்ற திரைப்படத்தில் தேவா நா காமராசன் பாடலிசை கூட்டணியில் வெளியான நிலவுக்கு தாலாட்டு என்ற பாடலுக்காக காட்சியின்படி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இப்பாடலை பாடுவதாக தோன்றிய LR ஈஸ்வரிக்கு பின்னணி பாடியிருப்பார் எஸ் ஜானகி அவர்கள். ஒரு பிரபல பாடகிக்காக மற்றொரு பிரசித்தி பெற்ற பாடகி பின்னணி பாடியது இந்திய திரை உலகில் இப்பாடலுக்கு மட்டும்தான் என என்ன தோன்றுகிறது. அம்மா எஸ் ஜானகி அவர்கள் என்றோ பாடிய பாடல்கள் எல்லாம் தற்போது இன்று ட்ரெண்டாகி இன்றைய தலைமுறையினரையும் கவர்ந்து வருகிறது என்றால் அவருடைய புகழுக்கு இதைவிட என்ன சான்று வேண்டும்? குறிப்பாக புது நெல்லு புது நாத்து என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கருத்த மச்சான், கஞ்சத்தன எதுக்கு வச்சான், மனைவி ரெடி என்ற திரைப்படத்தில் வெளியான சான் பிள்ளை யானாலும் நீ ஆண் பிள்ளைதாயா, சின்ன வீடு படத்தில் வெளியான அட மச்சமுள்ள மச்சான் நான் புதுவித ரகம் உள்ளிட்ட தமிழ் பாடல்கள் ஒரு பக்கம் எனில், இளையராஜா இசையில் மலையாளத்தில் வெளியான ஓலங்கள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தும்பி வா தும்ப குடத்தின் என்ற பாடலும், ராத்திரியில் இடம்பெற்ற கிளியே கிளியே மணி மணிமேக தோப்பில் உள்ளிட்ட பாடல்கள் என்று ட்ரெண்டிங் பிரசித்தியாகும். இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட அம்மா எஸ் ஜானகி அவர்களின் இசை வாழ்வின் பெரும் திருப்பு முனையாகவும் வழிகாட்டியாகவும் அமைந்தது மாமனார் சந்திரசேகரமும் காதல் கணவர் ராம்பிரசாத் எனில் அதை மறுக்க முடியாதுதான். 1959 ஆண்டு எஸ் ஜானகி அவர்களை மனம் புரிந்த ராம்பிரசாத் அவர்கள் திருமணத்திற்கு பின்னர் தனது காதல் மனைவி எஸ் ஜானகியின் இசை வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் மட்டுமின்றி ஜானகி அவர்களை ஒரு குழந்தையை போன்று நன்கு கவனித்துக் கொண்டார் என்றே கூற வேண்டும். ராதைக்கேற்ற கண்ணனு, சீதைக்கேற்ற ராமனு மற்றும்
தூக்கமும் கண்களை தழுவட்டுமே உள்ளிட்ட சில பாடல்களை பாடும்போது தனக்கு ஏற்பட்ட அலர்ஜி மற்றும் ஒவ்வாமையால் ஏற்படும் மூச்சு திணறல் பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு பாடியவரை பாடல் பதிவு முடிந்ததும் அசுர வேகத்தில் காரில் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காப்பாற்றிய ஹீரோவாகவும் கணவர் ராம் பிரசாத் விளங்கினார் எனில் அது மிக இல்லை. இச்சிறந்த ஆதர்ஷ காதல் தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக 1960ஆம் ஆண்டு முரளி கிருஷ்ணா என்ற ஒரே ஒரு செல்ல மகன் பிறந்தார். தந்தையின் கண்டிப்புடனும் தாயாரின் பாசமிகு அரவணைப்பினாலும் வளர்ந்த முரளி கிருஷ்ணா அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையில் இனிதே ஆரம்பித்து பிரபல கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பையும் வெற்றிகரமாக முடித்தார். இதன் பின்னர் தாயாரை போன்று சங்கீத வாழ்வில் பயணிக்காது நடிப்பில் பயணிக்க விரும்பியவரை பிரபல தெலுங்கு இயக்குனரும் சங்கராபரணம் என்ற காவிய திரைப்படத்தை தந்தவருமான கே. விஸ்வநாத் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார். இதன் அடிப்படையில் 1987ஆம் ஆண்டு கைகலா சத்யநாராயணா மற்றும் அஞ்சலி தேவி நடிப்பில் வெளியான ஸ்ருதி லயலு என்ற திரைப்படத்தில் டாக்டர் ராஜசேகர் நரேஷுடன் இணைந்து 3வது ஹீரோவாக முரளி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களை கவர்ந்தார் முரளி கிருஷ்ணா அவர்கள். கே.வி. மகாதேவன் இசையில் வெளியாகி மாபெரும் வெற்றி கண்ட இத்திரைப்படம் எண்ணற்ற நந்தி விருதுகளையும் ஃபில்ம்ஃபேர் விருதுகளையும் வென்றது. இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை, ஒரு ஹீரோவுக்குரிய அத்துணை அம்சங்கள் முரளி கிருஷ்ணாவுக்கு இருந்தும் அவரை தென்னிந்திய திரை உலகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதனால் சற்று மனவேதனை அடைந்த முரளி கிருஷ்ணா அவர்கள் பிசினஸ் சம்பந்தப்பட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இதன் பின்னர் பெற்றோர் பார்த்த மணமகளான உமா அவர்களை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ மனம் புரிந்தார் முரளி கிருஷ்ணா அவர்கள். உமா அவர்கள் பிரபல நாட்டிய குருக்களான கே.என். தண்டாயுதபாணி பிள்ளை, கே. லக்ஷ்மணன், வேம்பட்டி சின்ன சத்தியம் உள்ளிட்டோரிடம் பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி நாட்டிய பாரம்பரிய கலைகளை முறைப்படி பயின்றவராவார். உலகளவில் பரதம் மற்றும் குச்சிப்புடி நாட்டிய கலையை அரங்கேற்றம் செய்து கலைமாமணி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை பெற்ற உமா அவர்கள் தனது பெற்றோரின் பெயரை இணைத்து சுபஷீலம் அகாடமி ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற நாட்டிய பள்ளியையும் நடத்தி வரும் நாட்டிய குருவும் ஆவார். முரளி கிருஷ்ணா மற்றும் உமா தம்பதியருக்கு அமிர்த வர்ஷினி மற்றும் அப்சரா எனும் 2 மகள்கள் பிறந்தனர். இதனைத் தொடர்ந்து காதல் மிகு கணவர், உயிருக்கு நிகரான மகன், பேரன்பு மிக்க மருமகள், பாசமிகு செல்ல பேத்திகள் என மகிழ்ச்சிகரமாக அம்மா எஸ். ஜானகி அவர்கள் தனது வாழ்வில் பயணித்து வந்த வேளையில்தான் அவரை மட்டுமின்றி குடும்பத்தின் சந்தோஷத்தை நிலைகுலைய வைக்கும் வகையில் 1997ஆம் ஆண்டு கணவர் ராம் பிரசாத் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக காலமானார். தனது உயிருக்கும் மேலான தமதருமை கணவரின் உயிரற்ற உடலை பார்த்து, நான் இறந்து போயிருந்தா என் கணவர் உடனே உயிரை விட்டிருப்பார், இப்ப அவர் இறந்து போய் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் பாத்தியா சுப்பிரமணியம் என எஸ்.பி. பாலசுப்பிரமணியத்திடம் தனது குமரல் மிக்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் எஸ். ஜானகி அவர்கள். நிகழ்வை தனது பேட்டி ஒன்றில் மறைந்த எஸ்.பி.பி. அவர்கள் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். நெற்றி பொட்டு என்றால் எஸ். ஜானகி, எஸ். ஜானகி என்றால் நெற்றி பொட்டு என கூறும் அளவுக்கு நெற்றி நிறைய பொட்டு வைத்து மங்களகரமாக காட்சியளித்து வந்த எஸ். ஜானகி ஆனவர் கணவர் ராம் பிரசாத் மறைவிற்கு பின்னர் நெற்றியில் திருநீற்றையும் சந்தனத்தையும் கீற்றுகளாக வைத்துக்கொண்டு வெள்ளை நிறம் அதிகம் கொண்ட சேலையுடன் ஒரு துறவி போல் காட்சியளித்தது ரசிகர்களின் கண்களில் கண்ணீரைத்தான் வரவழைத்தது. பின்னர் குடும்பத்தினரின் பெரும் ஆதரவு மற்றும் அரவணைப்பினால் படிப்படியாக மீண்ட எஸ். ஜானகி அவர்களுக்கு பெரும் அரவணைப்பாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அழைத்துச் செல்வது, உடன் இருந்து பாதுகாப்பது என தந்தை ஆற்றிய கடமைகளை மகனாகிய முரளி கிருஷ்ணா அவர்களும் ஆற்ற ஆரம்பித்தார். கால ஓட்டத்தால் மனம் தேறி வந்த எஸ். ஜானகி அவர்கள் ரேவதி சங்கரன் நடத்திய அரட்டை நிகழ்ச்சி ஒன்றில் மருமகள் உமாவுடன் கலந்து கொண்டும் சிறப்பித்தார். இது மட்டுமின்றி மருமகள் நடத்தும் நாட்டிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மணமகளுடன் பயணித்த எஸ். ஜானகி அவர்களுக்கு பிரம்மாண்ட இசை விழா ஒன்றை நடத்தி கௌரவப்படுத்தினார் உமா அவர்கள். இவ்வாறு மாமியார் மருமகள் என்றில்லாமல் ஒரு தோழியராகவே மகிழ்ச்சியுடன் வலம் வந்தது எவர் கண் பட்டதோ தெரியவில்லை. முரளி கிருஷ்ணா மற்றும் உமா தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் உச்சகட்டத்தை அடைந்த நிலையில் சட்ட ரீதியாக தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். பாடல் பதிவு போக வீட்டிற்கு வந்தால் மருமகள் பேத்திகள் என அவர்கள் அரவணைப்பால் ஆறுதல் அடைந்து வந்தவருக்கு நிகழ்வு பெரும் பரிதவிப்பை ஏற்படுத்தத்தான் செய்தது.
இருப்பினும் மருமகள் மற்றும் பேத்திகளை அவ்வப்போது கண்டு பேசி மன நிறைவு அடைந்து வந்தவரை மேலும் நிலைகுலைய வைத்த நிகழ்வுதான் தான் பெயர் சூட்டி மகிழ்ந்த மூத்த பேத்தி அமிர்த வர்ஷினியின் மரணமாகும். திருமணம் முடிந்து அமெரிக்காவில் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்த பேத்தி அமிர்த வர்ஷினியானவர் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பலியானார் என்ற செய்தி பாட்டி எஸ் ஜானகி அவர்களை கடினமாக புரட்டி போட்டது எனலாம். தனது தோழிகளான பி சுசீலா, சச்சு, சாரதா ஆகிய நட்பு வட்டாரத்துடன் பயணித்து வந்தவர் மேற்கண்ட துயர் நிகழ்வுகளால் சென்னையை விட்டு சென்று விடலாம் என்ற எண்ணத்துக்கு ஆட்பட்டவராக ஹைதராபாத் செல்ல முனையும் வேளையில்தான் விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் வெளியான 96 என்ற திரைப்படத்தில் படக்குழுவினரின் கடும் வற்புறுத்தலை எடுத்து தனது மகன் முரளி கிருஷ்ணாவுடன் தோன்றி நடித்தார். இதன் பின்னர் ஹைதராபாத்தில் தனது வீட்டில் செட்டில் ஆனவர் கலை உலகம் மற்றும் வெளி உலக தொடர்பை தவிர்க்க ஆரம்பித்த நிலையில் 2020ஆம் ஆண்டு தனது மகனுக்கு நிகரான எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மறைவையொட்டி சமூக வலைதளங்களில் தோன்றி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். ஏற்கனவே தொண்டுள்ளம் அடிப்படையில் தனது பெயரில் ட்ரஸ்ட் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தவர் இதனைத் தொடர்ந்து தான் விரும்பாவிடினும் தன்னை தேடி வரும் ரசிகர்களை அரவணைத்து ஒரு தாய் போல் அமர்ந்து அவர்கள் பாடுவதை கேட்டு ரசிப்பதையும் பரிசு பொருட்கள் வழங்குவதையும் செயல்படுத்தி வந்தார். இவ்வாறு 88 எனும் முதுமை வயதை படிப்படியாக அம்மா எஸ் ஜானகி அவர்கள் எட்டி வந்த வேளையில்தான் தங்களுக்கென்று மைசூரில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போதுதான் தனக்கென்று இறுதி வரை இருப்பார் என எண்ணிய ஒரே பாசமகன் முரளிகிருஷ்ணா அவர்கள் சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதியன்று காலமானார். இதனால் நிலைகுலைந்து போன அம்மா எஸ் ஜானகி அவர்களுக்கு பெரும் ஆறுதல் அரவணைப்பாய் மருமகள் உமா மற்றும் இளைய பேத்தி அப்சரா உள்ளிட்டோர் அமைந்தனர். அழகிய கண்ணி, உறவுகள் நீயே என்ற மனதை ஊடுருவிய பாடலாகட்டும், பிள்ளை நிலா, இரண்டும் வெள்ளை நிலா எனும் மனம் தொட்ட பாடலாகட்டும், சின்ன தாயவள் தந்த ராசாவே என்ற உள்ளம் நிறைந்த பாடலாகட்டும், இவ்வாறு எண்ணற்ற பாடல்களின் மூலம் தாய்மை மிகு பாசத்தை கண்முன்னே கொண்டு வந்து கண் கலங்க வைத்த அம்மா எஸ் ஜானகி அவர்கள் அனிருத், தனுஷ் பாடலிசை கூட்டணியில் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக தனுஷுடன் இணைந்து பாடிய அம்மா அம்மா நீ எங்க அம்மா என்ற பாடலில் எஸ் ஜானகி அவர்கள் பாடும் வரிகளான நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்தன் மூச்சு உனக்குள்ளும் உண்டு என்ற தாய் மகனின் பாச பாடலை என்று நினைத்தாலும் மனம் வலிக்கத்தான் செய்யும். தான் வாழும் காலத்தில் கணவரையும் பேத்தியையும் மகனையும் இழந்து தள்ளாத முதுமை வயதில் தவிப்பது எப்பேற்பட்ட கொடுமை என்பது அனுபவித்தவர்கள் நிச்சயம் நன்கு அறிவர். இவ்வேதனைகளை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதுதான். தனது அன்பு மருமகள் உமா மற்றும் பாச பேத்தி அப்சராவின் பெரும் அரவணைப்பில் அம்மா எஸ் ஜானகி அவர்கள் பயணித்து வந்த வேளையில் ஏற்கனவே 6 முறை எஸ் ஜானகி மரணித்து விட்டார் என வதந்தியை பரப்பியவர்கள் இதன் பின்பும் மகன் மரணத்திற்கு பிறகு அதுபோன்ற வதந்திகளை பரப்ப தனது பாசப்பாட்டி எஸ் ஜானகி அவர்கள் நலமுடன் இருக்கிறார் என்றும் சிலர் பரப்பும் செய்திகள் மிகவும் தவறானவை என அப்சரா சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நிலையில் இப்பரபரப்பு ஒருவாறு முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து மைசூரில் உள்ள தனது வீட்டில் உறவுகளின் அரவணைப்பில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வந்த நிலையில் வயது முதுமை மற்றும் உடல்நல பின்னடைவுகளால் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் எடுத்து வந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதியன்று ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக எஸ் ஜானகி எனும் இசைக்குயில் 88ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விற்கு விடை கொடுத்துவிட்டு தன்னுடைய இசை ராஜாங்கத்தை நடத்த விண்ணுலகம் நோக்கி பயணப்பட்டார். இவ்வாறு தனது தேர்ந்த குயிலினும் இனிய குரலால் உலக இசை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவரும் தன்னுடைய பாடல்களால் எண்ணற்றவர்களின் மன வலிகளுக்கு அருமருந்தாக திகழ்ந்தவரும் எழுத்தாளராக, பாடல் ஆசிரியராக, ஓவியராக, இசை அமைப்பாளராக என பன்முக திறன்களை தன்னகத்தை கொண்டவருமான இசை பேரரசி அம்மா எஸ் ஜானகி அவர்கள் உடலால் மறைந்தாலும் தனது பாடல்களின் மூலம் என்றும் மறையாமல்
இப்பூமியில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்றால் அது என்றும் மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத மனம் கவர் பின்னணி பாடகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.